என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஸோ நல்லா இருக்குல்ல, பின்னாடி அந்த மலை துளிகளோட டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோம். நான் கரெக்டாக மழை பெஞ்சிரு, கோ இன்சிடென்ட்ஸ் தான், பிளான்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் என்ன காரை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாருதி சுசுகி விக்டோரியஸ். அதாவது மாருதி சுசுகி இந்த விக்டோரியஸை என்ன டேக்லைன் யூஸ் பண்ணுறாங்கன்னா, காட் இட் ஆல் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்டேருந்து எல்லாமே வந்துருச்சு அப்படின்றது தான் இந்த காரோட டேக்லைன். இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய ப்ரீமியமாகவே கொடுத்துருக்காங்க. இது வந்து யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி ப்ரீமியம் கார்ஸ்லாம் 2 அவுட்லெட் இருக்குது மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும். நெக்ஸா, அரினா. நெக்ஸா வந்து பலினோ, கிராண்ட் விட்டாரா, இன்விக்டோன்னு ப்ரீமியம் கார்ஸை சேல் பண்ணுவாங்க. அரினா வந்து ஆல்டோ, வேகனார், ஸ்விஃப்ட் அப்படின்னு கொஞ்சம் மிடில் செக்மெண்ட் வந்து அவுட்லெட்டை வந்து உங்களுக்கு 2 அவுட்லெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த அரினால தான் இந்த விக்டோரியஸ் லான்ச் ஆகி, இந்த காரை பார்த்த உடனே ஃபீச்சர்ஸ்லாம் கேள்விப்பட்ட உடனே என்னது இந்த கார் அரினால லான்ச் ஆகுதா, அது என்னடா நாகார்ஜுனாவான்ற மாதிரி தான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு ஷாக்காகவே இருந்தது. அரினால தாங்க லான்ச் ஆயிருக்கு. அரினால ஒரு ப்ரீமியம் கார் பிரெசாக்கு மேலே இந்த கார் வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, அப்படி என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். அண்ட் மாருதி சுசுகி அரினா விஷ்ணு கார்ஸ் ஈக்காடு தாங்கள் சென்னைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம், நமக்கு இந்த காரை ரிவ்யூ கொடுத்ததுக்கு. இந்த ஷோரூமில் நீங்கள் எனி கார்ஸ் நீங்கள் டெஸ்ட் டிரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போனோம்னா இந்த ஷோரூமோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் டிரைவ்ஸ் ஒரு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். இந்த காரோட பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் என்னென்ன ஸ்பெக்கு, பானட் எப்படி இருக்கு, செம்ம வெயிட்டுப்பா. மாருதி சுசுகி வேற லெவல் போங்க, செம்ம வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பானட்டு நல்லா குவாலிட்டியாக தான் இருக்கு. அது மாருதி சுசுகியில் பிடிச்சது எனக்கு இதுதான், அந்த ரப்பர் ஃபீல் கொடுத்துறாங்க. இது நெக்ஸ்ட் மாருதி சுசுகி விக்டோரியஸோட இன்ஜினுங்க. இன்ஜின் எல்லாமே சேம், நம்ம என்ன யூஸ்வலாக பார்த்த இன்ஜின் தான். 1.5 லிட்டர் 1462 சிசிக்கான இன்ஜின், 4 சிலிண்டருங்க. இது வந்து நீங்கள் இசிவிடி அந்த பெட்ரோல் ப்ளஸ் எலக்ட்ரிக்கில் போகும்ல, அந்த இசிவிடி இன்ஜின் மட்டும் உங்களுக்கு 3 சிலிண்டர் வரும். அது சொல்கிறாங்க, ஷோரூமில் சொன்னாங்க, எனக்கு தெரியல. 1.5 லிட்டர் இன்ஜின் கொடுத்துட்றாங்க, 1462 சிசிங்க. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிஎன்ஜியில் பவர் ஃபிகர்ஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் சிஎன்ஜியில் என்னென்ன பவர் இருக்குன்றத மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பவர் வந்து இவங்களுக்கு 86 பிஎஸ்பி பவர் அண்ட் டார்க் வந்து 121 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த சிஎன்ஜியில் கொடுத்துட்றாங்க. இல்லை உங்களுக்கு ஸ்ட்ராங் ஹைப்ரிட், அப்புறமா வந்து மைல்டு ஹைப்ரிட் எல்லாமே இருக்குது. அதெல்லாம் ஒரு சேஞ்ச் ஆகும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா அது பண்ணும்பொழுது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிஎன்ஜியை பார்ப்போம். நம்ம பானட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரண்ட் போர்ஷனில் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா, வாங்க. இது மாருதி சுசுகி விஎக்ஸ்ஏ வேரியன்ட் தாங்க நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். விஎக்ஸி சிஎன்ஜி ரொம்ப நாள் சிஎன்ஜி பண்ண நினச்சிட்டு இருந்தேன். இப்போ நான் பண்ணியாச்சு, வந்துருச்சு. ஏன்னா சிஎன்ஜியில் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் என்னென்ன இருக்குன்றதை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். டாப் வேரியன்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது வந்து விஎக்ஸ்ஏ வேரியண்ட்டை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். எல்இடி டிஆர்எல்ஸ் விஎக்ஸ்ஏ வேரியண்ட்டில் வராதுங்க. அது வந்து குரோமில் கியூபாக வச்சு அவங்க மாருதி சுசுகி யூஷுவல் டிசைனில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ், ஹாலஜன் ப்ரொஜெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறமா இங்கே வந்து ஒரு ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துறாங்க. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜனில் தாங்க வரும். ஃபுல்லாக குரோம், தின்னாக குரோம் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு கிளாஸி பிளாக்ல ஒரு குரோம், மாருதி சுசுகி லோகோ நல்லா பெருசாகவே இருக்குது. இங்கெல்லாம் ஏர்வெண்ட்டே இல்லை, கிளாஸி பிளாக்ல ஃபினிஷ் பண்ணி இங்கே மட்டும் ஏர்வெண்ட் கொடுத்துருவோம். என்ன லாஜி இது, என்னது இல்லை இங்கே அடைச்சிருக்காங்க, அது டிசைனுக்காக இருக்குங்க. ஓகே சரி, ஓகே. அப்புறம் இங்கெல்லாம் ஃபுல்லாக ஏர்வெண்ட் கொடுத்துட்றாங்க, சூப்பர். அப்புறமா வந்து இங்கேயுமே ஏர்வெண்ட் இருக்குது. இங்கே ஃபுல்லாக ஏர்வெண்ட், ஸ்கிப் லைட்டுமே வந்து கிரே கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஓவராலாக நல்லாவே இருக்குது இந்த மாருதி சுசுகி விக்டோரியஸோட டிசைனு. இது வந்து கிட்டத்தட்ட இந்த யூரோப்பியன் கார், ஜெர்மன் காரோட டிசைன் வந்து பார்த்த மாதிரி எனக்கு வந்து தெரியுது. நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, டாப் வேரியன்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸ் வந்துடும். இந்த வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப்ஸ் இல்லைங்க, அதுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ஆக்சசரிஸோ ஆஃப்டர் மார்க்கெட்லேயோ ஃபாக் லேம்ப்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே ஏர்வெண்ட் இருக்கா, இங்கேயுமே ஏர்வெண்ட் இருக்குது, சூப்பர். இங்கேயுமே வந்து ஏர்வெண்ட் கொடுத்தேன் ஏரோ டைனமிக்காக. ஓவராலாக ஃப்ரண்ட் போர்ஷன் இதுதான். எப்படி இருக்கும் அந்த கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அப்படியே சைடு வந்தேன்னா, மாருதி சுசுகி விக்டோரியஸ் டயர் சைஸுங்க. டயர் சைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 215/60 or 17 inches டயர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீல் கேப்ஸ் வந்து விஎக்ஸ்ஐ மாடலில் வீல் கேப்ஸ் கொடுத்துட்றாங்க. அது இன்னொரு விஷயம், டயர் வந்து 4 டயர்ஸ் 4 லிட்டர்லையுமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே டிஸ்க் பிரேஸ் வந்துடும். ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ பேஸ் வேரியண்ட்லேருந்து இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். டிஸ்பிளேஸ் 4 டயர்லையுமே பேஸ் வேரியண்ட்ல கொடுத்துருவாங்க. இது ஒரு சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லலாம். அப்புறம் ஓஆர்பிஎம், ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்ல வந்து இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைடு அண்ட் கோ பேசஞ்சர் 2 சைடுமே ரிக்வெஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. டோர் ஹேண்ட்ஸ் எல்லாமே பாடிக்குள்ள தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லென்த் வித் ஹைட்லாம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, இந்த காரோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் விட்டாரோட ஒரு 15 mm லென்த் அதிகங்க. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 4360 mm, 4360 mm கான லென்த். வித் வந்து 1795 mm, ஹைட் வந்து 1655 mm, வீல் பேஸ் 2600 mmங்க.
ஸோ இந்த வீல்லேருந்து இந்த வீல் இருக்க டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2600 mm, கிரவுண்ட் கிளியன்ஸ் 210 mm கிரவுண்ட் கிளியன்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த 15 mmன்றது வந்து எனக்கு தெரிஞ்சு உள்ள கேபினுக்குள்ளேயே இல்லை பூட் இன்க்ரீஸ் ஆனதுன்னா இல்லைன்னா இந்த பானட் ஒரு இது அதனாலேயே என்னன்னு தெரியல. பட் இருந்தாலும் அந்த கிராண்ட் விட்டாரோட இது வந்து லென்த் அதிகம், 15 mm லென்த் அதிகம். டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த க்ரோம் டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. VXA வேரியண்ட்டில் இந்த ஏ பில்லர் டு பி பில்லர் அந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு பாடி கலர் தான் கொடுத்துருக்காங்க. விண்டோ ஓப்பனிங்னா நல்லா பெருசாகவே இருக்குது. இது வந்து பூட்டு தான், பட் இருந்தாலும் வந்து அந்த விண்டோ ஓப்பனிங் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, கிளாஸ் கொடுத்துருக்காங்க. லுக் வைஸ் சூப்பராகவே இருக்குங்க. அது மினிமலிஸ்டிக்கான ஒரு டிசைன் தான். இந்த லைன்ஸ்லாம் எதுவுமே போகல, சின்ன சின்ன கட்ஸ் அண்ட் கிரீசஸ் தான் வருது, ரொம்ப இந்த கட்ஸ் அண்ட் கிரீசஸ்லாம் வரல. ஒரு ப்ரொடெக்ஷன் வீல் ஆர்ச்சுமே சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்றாங்க. அண்டு ஃபியூவல் அப்புறம் சிஎன்ஜிக்கான டேங்க் இங்கே வந்துடும், நல்லாவே இருக்குது. ரூஃப் லேஸ் வந்துடுது, லக்கேஜ் கேரி பண்ண முடியாதுங்க, நார்மல் ரூஃப் லேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவரால் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நான் அப்படியே பேக் வந்தேன்னா அப்படியே இந்த காரோட இந்த பேக் ப்ரெசன்ஸை பாருங்கள், சூப்பராகவே இருக்குல்ல. ஓகே, சரி தான் இந்த காரோட விக்டோரியஸோட பேக் ப்ரெசன்ஸுங்க. LED கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஒரு பார்பாராக வச்சு கனெக்டட் டெய்ல் லேம்ப்ஸ் தான், பட் இருந்தாலும் அது ஃபுல் கனெக்டட் இல்லாமல் இந்த ஸ்ப்ளிட் பண்ணி பார்பாராக வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 ரொம்ப எண்ணி பார்த்தேன், 19 கொடுத்துருக்காங்க. இதுவும் சேர்த்து 20 21ங்க. இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு சின்னதாக இந்த இடத்துல தான் இண்டிகேட்டர்ஸ் வரும். நல்லாவே இருக்குது, பார்க்குறது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு டிசைனாகவே இருக்குது. இந்த இப்படிலாம் வந்து மாருதி சுசுகி நல்லாவே ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிச்சு இந்த பேக் டிசைன் டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இது முன்னாடி இந்த மாருதி சுசுகி கார்ஸை விட விக்டோரியஸ்க்கு அந்த டிசைன் பக்கவாக செட் ஆகுதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஃபாக்கர் லைன்ஸ் வந்துடும், ஸ்பாய்லரு, ஐ மவுண்டட் ஸ்டாப்லாம் மேலே ஒரு ஷார்ட் ஃபின் ஆண்டனா கொடுத்துட்றாங்க. இது வந்து VXI CNG வேரியண்ட்டு, அதனால் உங்களுக்கு CNGக்கான பேட்சிங் வந்துடும். டாப் ரெயின் பண்ணிங்கன்னா தான் அந்த ரேர் வைப்பர் கொடுப்பாங்க. மாருதி சுசுகி லோகோ, விக்டோரியஸ் பேட்சிங், வேரியண்ட்டுக்கான பேட்சிங் எங்கேயுமே வந்து கொடுக்கலங்க. அது வந்து இப்போ வர கார் மாருதி சுசுகி எல்லாத்துலேயுமே வேரியண்ட்டுக்கான பேட்சிங் வந்து எந்த கார்லையுமே வந்து கொடுக்கல. அண்டு நல்லாவே இருக்குது ஃபினிஷு. 4 பார்க்கிங் சென்சார்ஸ் கீழே ஸ்டெப் லைட்டில் கொடுத்துறாங்க, அதே ஒரு டியூல் டோனாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டர்ஸு கீழே தான் உங்களுக்கு ரிவர்ஸ் லைட் வருது. இப்போ வர காலம் ரிவர்ஸ் லைட்டு கீழே வச்சிடறாங்க, எப்படி எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குன்னு தெரியல, பட் எல்லா காருமே அப்படி தான் வருது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அண்ட் சைலன்சர் அடியில் தான் இருக்குது. ரிவர்ஸ் கேமராவுமே வந்து இந்த கார் வந்து கொடுத்துட்றாங்க. CNGக்கு இந்த கார் வந்து CNG பூட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. CNG வேற லெவலில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் லக்கேஜ் வைக்கலாம் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். வாங்க பார்க்கலாம். ஸோ நான் பூட்டை ஓப்பன் பண்ணேன்னா இந்த பாருங்கோ, ஏன்னா அது வந்து CNG வேரியண்ட்டு. ஸோ CNGயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல CNG டேங்க் இருக்கும். எங்கன்னா அந்த டேங்கை காணும், பூட்ஸ் ஃபுல்லாகவே பூட் ஸ்பேஸாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, டேங்க் வந்து அதுதான் இந்த மாருதி சுசுகி விக்டோரியஸில் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா CNG டேங்க் வந்து சேஸுக்கு கடியில் பாடி கடியில் வந்து பிளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ பூட்டுக்கும் உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க, நீங்கள் ஜாலியாக லக்கேஜ் கேரி பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் உங்களுக்கு CNG இல்லாமல் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 431 லிட்டர்ஸ் கிட்ட பூட் ஸ்பேஸ் வரும். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 320 or 380 லிட்டர்ஸ் வந்து பூட் ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. போதுமே, நீங்கள் ஃப்ளாட்டாக இருக்குது அதோட பூட்டு, நீங்கள் தாராளமாக லக்கேஜ் கேரி பண்ணிக்கலாம், அது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்க. அங்கே ஒரு லைட்டுமே கொடுத்துறாங்க, பூட் லைட்டு. அண்ட் உங்களுக்கு 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. இங்கேயுமே சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. நீங்கள் சீட்டை ஸ்ப்ளிட் ஃபோல்டபிள் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பேக்கேஜ் லக்கேஜ் கேரியருக்கான அந்த ஹூக்குமே கொடுத்துட்றாங்க. எங்கேயுமே சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணேன்னா அந்த ஒரு ஹம்பு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதாங்க CNG. ஸோ CNG வந்து நான் கீழேயும் காட்டுறேன், இங்கேயுமே அந்த ஹம்பு மாதிரி இருக்கிறதா உங்களுக்கு CNG கொடுத்துருக்காங்க. இங்கே அந்த பஞ்சர் கிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீல் இந்த விக்டோரியஸில் வரலைங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த CNG டேங்க் எங்கே வந்துருச்சு அப்படின்னா, சேஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு ஹம்பு தெரியுதா, ஸோ இந்த இடத்துல இதுதாங்க இந்த CNG டேங்க்கு. ஸோ CNG டேங்கை சேஸுக்கு அடியில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. அங்கே ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் வந்து இந்த காரோட CNG. இதுவும் நல்ல ஒரு ஐடியானே சொல்லலாம். அங்கே தான் வந்து உங்களுக்கு CNG பிளேஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஹேண்டிலுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் கேமராவுமே இந்த காரில் வந்து இருக்குது. அண்ட் நம்பர் பிளேட்டுக்கான லைட்ஸுமே இருக்குது. இப்போ நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்ப்போமா. இந்த விக்டோரியஸ் உள்ள இன்டீரியரில் என்னென்ன மாற்றங்கள் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க, வாங்க பார்ப்போம். டிரைவர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், எப்பா இந்த ஃபினிஷ்லாம் வந்து மாருதி சுசுகியில் இப்போ தான் பார்க்குறேன்னு
ஒரு கிளாசி பிளாக்ல இந்த டிசைன் பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா? சூப்பராகவே வந்து கொடுத்துருக்காங்க டிசைன் பேட்டர்னு. குரோம் ஹேண்டில்ஸுங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு லக்ஸரி காரோட ஃபீல் வந்து இதில் விக்டோரியஸில் கொடுத்துருக்காங்க. அது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேருந்து வந்துருது. விஎக்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, இதுக்கு கீழே எல்எக்ஸ்ஐ ப்ளஸ் எல்எக்ஸ்ஐயா ஏதோ ஒரு வேரியண்ட், என்ன வேரியண்ட் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அந்த வேரியண்ட் மட்டும்தான் இருக்குது பேஸ் வேரியண்ட்னு பார்த்தா. ஸோ செகண்ட் வேரியண்ட்லேயும் வந்து உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்குறது பெரிய விஷயங்க. அதாவது இந்த மாதிரி ஃபினிஷ்லாம் சூப்பராகவே இருக்குது. கிளாசி பிளாக்கோட டிசைன் பேட்டர்னு, குரோம் ஹேண்டில்ஸு அண்ட் ஓஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸுமே கொடுத்துட்றாங்க. அஃப்கோர்ஸ் ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேருந்து சூப்பர். உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக்கு அண்ட் உங்களுக்கு டிரைவர் சைடு மட்டும் 1 டச் டவுன் 1 டச் அப் டிரைவர் சைடு மட்டும் கொடுத்து மீடியமான பவர் விண்டோஸ் கொடுத்துட்றாங்க. சைல்டு சேஃப்டிக்காக விண்டோ லாக்குமே கொடுத்துட்றாங்க. இங்கே கூட காயினோ டோக்கன் ஹோல்டர், சின்ன ஸ்டோரேஜ், கீழே 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ், அப்புறமா ஒரு சின்ன குட்டி ஸ்டோரேஜ் கொடுத்துட்றாங்க. ஃபியூல் டு பெட்ரோல் டு சிஎன்ஜி அந்த கன்வெர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எல்இடி இந்த ஹெட்லாம்ஸோட லவரர்ஸுமே கொடுத்துட்றாங்க. இன்ஜின் ஸ்டாப் பட்டனு, அங்கே ஒரு ஏசி வெண்ட் கன்வெர்ட்டருமே கொடுத்துருக்காங்க. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டுங்க. எல்லாம் பேஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. அதுக்கு கீழே உங்களுக்கு பானட் ஓப்பன் பண்ணுறது, அப்புறமா ஃபியூல் டேங்க் ஓப்பன் பண்ணுறது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. நான் பண்ணுறது வந்து மேனுவல் கீருங்க, அதனால் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன், ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சுமே வந்துடும். ஒரு ப்ராப்பரான டெட் பெடல் கொடுத்துட்றாங்க. இது இந்த பேப்பர் போட்டு கச்ச கூட சவுண்டு வரும், மன்னிச்சிருங்க பாஸ். ஸோ ப்ராப்பரான டெட் பெடலுமே கொடுத்துட்றாங்க, நல்லாவே இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் வீல் வந்து பார்த்தீங்கன்னா விக்டோரியஸில் ஏதோ மாற்றின மாதிரி எனக்கு தெரியுது, இல்லை அதே மாதிரியும் இருக்குது. ஓகே, டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து ரவுண்ட் ஆக்கியிருக்காங்க. லைக் வந்து நம்ம ஸ்விஃப்ட்டோ இல்லை அதர் மாருதி சுசுகி கார்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது கைண்ட் ஆஃப் ஹெக்ஸகனல் ஆர் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் வரும். பட் வந்து இதில் வந்து எல்லாமே ரவுண்ட் ஆக்கியிருக்காங்க. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரவுண்டு ஃபீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெதர் ரேப்பிங் ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் வராதுங்க. இங்கே எல்லாமே பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரீட் அட்ஜஸ்டபிள் இருக்கா, ஏதாச்சும் ஒன்று இருந்தால் கூட போதும்பா. டில்ட் இருக்கு. ஓ, டெலிஸ்கோப்பிக்குமே இருக்குதோ, டில்ட் அஸ் வெல் அஸ் டெலிஸ்கோபிக் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பர். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு மாருதி சுசுகிக்கான லோகோமே கொடுத்துட்றாங்க. அந்த மாருதி சுசுகி குரோமில். அப்புறமா வந்து என்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸுமே கொடுத்துருவோம். வால்யூம் அப் அண்ட் டவுனு, கால் பிக் பண்ணுறது, வாய்ஸ் கமாண்டு, அப்புறமா வந்து இந்த ட்ராக் சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே கொடுத்துறாங்க. இது எல்லாமே வந்து இந்த டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளாசி பிளாக்ல இங்கே ஒரு டிசைன்லாம் வந்து ஏதோ லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேருந்தே வந்துடுது, சூப்பரில். அதுக்கான ஸ்பீட் செட்டுமே கொடுத்துட்றாங்க. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு இண்டிகேட்டர் அப்டேட்லேயே சூசஸ் வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வைப்பர், அப்புறம் வைப்பர் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும். ஆட்டோமேட்டிக் ரெயின் சென்சிங் வைப்பரும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ஸும் இந்த காரில் வந்து கிடையாதுங்க, இந்த வேரியண்ட்டில் கிடையாது. இந்த டிசைன் நல்லா இருக்குப்பா. கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர், ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துட்றாங்க. விக்டோரியஸ் விஎக்ஸ்ஐ வேரியண்ட் ஒரு கிளஸ்டருங்க இது. நடுவில் ஒரு சின்ன ஸ்க்ரீன் கொடுத்துட்றாங்க. அதில் உங்களுக்கு க்ரூஸ் செட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். இப்போ சிஎன்ஜி மோட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு டாகிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ப்ரெஸ் பண்ணேன்னா டோட்டல் சிஎன்ஜி மோர் டைம் அண்ட் அந்த நடுவுலையுமே அந்த டிஜிட்டலில் அந்த ஸ்பீடோ மீட்டர் வந்துடுது. டயர் ப்ரெஷர் மாதிரி தண்டி இன்ஃபோர்டைன்மென்ட் சிஸ்டமில் தாங்க வரும். அது நம்ம யூஸ்வல் மாருதி சுசுகி கார்ஸ் மாதிரி. இதை நான் ப்ரெஸ் பண்ணால் இங்கேயுமே ஒரு நாப் இருக்கு பாருங்க. இதை நான் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ட்ரிப்பி வந்துடும், நல்லாவே இருக்குது. ஆனால் உங்களுக்கு கிளஸ்டரோட பிரைட்னஸை கம்மி பண்ணுறது ஏற்றுறதுக்குமே அந்த நாபுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லாவே இருக்குது. நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பெட்ரோலாக சிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ பெட்ரோல் இருக்குது, சிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணோம், அந்த இடத்துல சிஎன்ஜின்னு வந்துடும். ஓவராலாக எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இந்த கிளஸ்டரில் இருக்குது, நல்ல விசிபிலிட்டியாக இருக்குது. டிரைவர் சைடு சன்வைசரில் வேனிட்டி மிரர் டிரைவர் சைடு சன்வைசரில் ஓடு வர மாதிரி. அண்ட் உங்களுக்கு ஐஆர்பிஎம் வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்லேயே ஆட்டோ டிமிங் ஐஆர்பிஎம் தான். லைட்டு எல்லோ கலர் லைட்டு எரிஞ்சிட்டு இருக்கா, எல்லோ கலர் லைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடு சன் சைட்லேயே வந்து வேனிட்டி மிரர் இருக்கும் போது இதில் இருக்காதா, இருக்குது. பட் லைட் இல்லை, வேனிட்டி மிரர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயுமே லைட் இல்லையா, தப்பா சொல்லிட்டேன்னா? ஆமாம், இதுலேயுமே மிரர் மட்டும் தான், எங்களுக்கு லைட் இல்லை. சரி, ஓகே. இங்கே வந்து ஒரு கிராப் ஹேண்டில்ஸ் கோ பேசஞ்சர் கிட்ட டிரைவர் சைடு கிராப் ஹேண்டில்ஸ் யூஸ்வலாக இல்லை. ஓவரால் நல்லாவே இருக்குது. டேஷ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 6 ஏர் பேக்ஸ் இந்த வேரியண்ட்டில் ஸ்டாண்டர்டாகவே வந்துடும். டேஷ்போர்டுமே வந்து ஆர்ட் பிளாஸ்டிக் தான் வச்சு, வர பிளாஸ்டிக் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் எப்படி லைட்டு, ஓகே, விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் உங்களுக்கு ஐவரி ஒயிட் ஃபினிஷ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஐவரி ஒயிட் கூட இல்லை, பியூர் ஒயிட் தான் இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும். நீங்கள் ZXஐ போனீங்கன்னா அதோட பேட்டர்னுமே சேஞ்ச் ஆகுங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா,
இங்கே பிளாக் கிளாசி பிளாக்ல ஒரு டிசைன் பேட்டர்ன் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. வேற லெவல் இருக்கு. என்னடா இப்படிலாம் யோசிச்சிருக்கீங்க மாருதி சுசுகின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபுல்லாக ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ். டாப் லைன் போனீங்கன்னா இங்கே ஒரு ஆம்பியன் லைட்டிங் வரும். நான் டாப் லைன் போகும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். கண்டிப்பாக டாப் லைன் போடுவேன். இந்த இடத்துல ஒரு கெட்டி பிளாஸ்டிக் தான் ஒயிட் ஃபினிஷில். இது எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியும்னு தெரியல, பட் கொடுத்துருக்காங்க. க்ளோவ் பாக்ஸ் நல்ல டீசென்டான சைஸ் ஆஃப் க்ளோவ் பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸ்டோரிஸ் வர இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், விஎக்ஸ்ஐ வேரியன்ட் வர இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். அது சிஎன்ஜி விஎக்ஸ்ஐ என்ன சொல்றது எல்லாம் ஒன்று தான். விஎக்ஸ்ஐ வேரியன்ட் வர இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்னு எடுத்துப்போமே. அப்படி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் தான் கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸாக கொடுத்துருவாங்க. டாப் மாடலில் இந்த காரில் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், அதாவது முதல் முறையாக மாருதி சுசுகி காரில் டால்பி அட்மாஸ் ஸ்பீக்கர் கொடுத்த கார் இந்த விக்டோரியஸ் தான். ஓகே, ஸோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து நீங்கள் ஏசி கண்ட்ரோல்ஸ் இந்த ஃபேன் ஸ்பீட் எல்லாமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி எல்லாமே வந்து உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் இங்கே இன்னொரு ஃபீச்சர் ஒன்று இருக்கா. ஸோ செட்டிங்ஸ் போனோன்னா பாருங்கள் வெல்கம் மெசேஜ். இந்த இடத்துல வெல்கம் மெசேஜ் இருக்கா, டைப் மெசேஜ் வெல்கம் மெசேஜ்னு போட்டு கீழே வந்து மெசேஜ் டைப் இருக்கா. இப்போ பாருங்கள், நான் கிளிக் பண்ணிவிட்டு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், வெல்கம்னு இருக்கா. இப்போ நான் இதை கொடுத்துட்டு இந்த பென்சில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் நேமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னோட சேனல் பேர் போடுறேன், SVCR போட்டுட்டு ஓகே கொடுத்துட்டேன்னா குட் ஆஃப்டர்நூன் SVCR. ஒன்று வாட்டி ப்ளீஸ். குட் ஆஃப்டர்நூன் SVCR. குட் ஆஃப்டர்நூன் SVCR. இப்போ வெல்கம்னு இருக்கா, வெல்கம் SVCR வந்துச்சா. வெல்கம் SVCR. அழகா சொல்லுது பையப்பா, வெல்கம் SVCR. இந்த மாதிரி உங்கள் பேரை போட்டிங்கன்னா வெல்கம் பண்ணும். கார் ஏறி இறங்கும் போதோ இல்லை இந்த மாதிரி வந்து நீங்கள் விளையாடிட்டு இருக்கலாம். டெலிட் பண்ணி விட்ருவோம். உங்கள் பேரை போட்டு நீங்கள் வந்து வெல்கம் சொன்னீங்கன்னா அது வெல்கம் சொல்லும். இல்லைன்னா நார்மல் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், வெல்கம் அப்படி தாங்க சொல்லும். அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இதோட மெசேஜ். இங்கேயுமே வந்து ரைட் ஒரு ஓன் மெசேஜ் போட்டிங்கன்னா அது அதுக்கேற்ற மாதிரி சொல்லுங்க. ஓகே, இந்த மாதிரி ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்தா நம்ம ஸ்விஃப்ட்லேயே பார்த்துருப்போம். இதுவுமே இன்னும் கொடுத்துருக்காங்க. ஏசி வென்ட்டோட டிசைன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது யூஷுவல் மாருதி சுசுகி கார்ஸில் இருக்கிறத விட ஏசி வென்ட்டோட டிசைன் இந்த விக்டோரியஸில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நல்ல டீட்டெயிலிங், அந்த கலர் தீம் வந்து வேற லெவலில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு கன்மெட்டல் டைப்பில் ஒரு கிரே ஃபினிஷு, கிளாசி பிளாக்கு, குரோமு அப்படி இப்படின்னு சொல்லி தள்ளிட்டாங்கன்னே சொல்லலாம். இங்கேயுமே வந்து அந்த லைட்டு எங்கேயுமே குரோம் மினிமலிஸ்டிக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த டார்க் அண்ட் குரோம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வேற லெவலில் இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே வந்து பார்க்கிங் அஸ் லைட்டு, ஏசி வெண்ட்டுங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. டியூவல் ஜோன் கிடையாது, சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க. நல்லா சின்னதாக டாகிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபேன் ஸ்பீடு, ஏசி ஆனு அண்ட் ஆஃபு, அப்புறமா அந்த சர்க்குலேஷனு, இது வந்து ரியர் டிஃபாகர்ஸு, டெம்பரேச்சருமே இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க. இது என்னது வால்யூமாப்பா, ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபாலா, அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ வால்யூமுக்கு அந்த ரோலர் கொடுத்துட்றாங்க. அதுக்கு கீழே ஒரு சின்ன ஸ்டோரேஜுங்க. நீங்கள் டாப் ரேஞ்ச் போனீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர் வரும். இந்த விஎக்ஸியில் வயர்லெஸ் சார்ஜர் இல்லை. ஒரு சின்ன ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் அது கீழே. ஸோ இங்கேயுமே அந்த இந்த இடத்துல தான் வயர்லெஸ் சார்ஜிங் வரும், பட் ஏதோ ஒரு இடத்துல வயர்லெஸ் சார்ஜிங் வரும். டாப் ரேஞ்ச் அதுக்கு கீழே உங்களுக்கு இருங்க. ஓகே, 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட். யூஎஸ்பியா போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், பட் விஎக்ஸியில் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் இந்த காரோட கியரு. நார்மல் சிம்பிள் கியர் தான். அந்த கிளாசி பிளாக் அந்த ஃபினிஷ்லாம் எதுவுமே கிடையாது கியரில் உள்ள சுற்றி. விஎக்ஸி வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளிஸ்டிக்கான ஒரு கியர் தான். மாருதி சுசுகியில் பிடிச்ச அந்த கியரோட இது தான் பாருங்க. அட சும்மா தண்ணி மாதிரி போயினே இருக்கும். கார் நின்றுட்டு தான் இருக்கு. அவ்வளோதான், போடு. அந்த கீரில் விடுறது வந்து சும்மா ஸ்மூத்தாக இருக்கும் மாருதி சுசுகியை பொறுத்த வரைக்கும். இங்கே எல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஃபீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சுற்றி ஒரு லெதர் ரேப்பிங் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹேண்ட் பிரேக்குங்க. இங்கே கீ வைக்கிறதுக்கான சின்ன ஸ்டோரி, இல்லை நீங்கள் ஏதாவது சில்லற காசு போட்டுக்கலாம். 2 கப் ஹோல்டர்ஸு, ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. பட் இது வந்து ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட் கிடையாது, நார்மல் ஆம்ரெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் விக்டோரியஸில் எப்படி இருக்குது விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில். மாருதி சுசுகி விக்டோரியஸ் விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டோட டிரைவர் சீட்டில் நான் உட்காந்துட்ருக்கேன். கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அது வந்து விஎக்ஸ்ஐ வேரியன்ட் தான், ஃபேப்ரிக் சீட்ஸ் தான், இந்த ரெக்ஸின் சீட் தான் கொடுத்துருக்காங்க. பட் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த சைடுலாம் செம்ம திக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே இதை இப்படி பாருங்கள், பிடிச்சிக்குது என்ன, அப்படியே சூப்பராகவே இருக்குது. அண்ட் உங்களுக்கு பேக்கு, ஃப்ரண்ட்டு அண்டு சாயறது நைட் அட்ஜஸ்டபிள் எல்லாமே இருக்குது. எல்லாமே மேனுவல் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாப் வேரியன்ட் போனீங்கன்னா தான் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து டாப் மோஸ்ட் வேரியண்ட்டில் தான் வரும். இந்த விஎக்ஸில் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து மேனுவலாக தான் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக சூப்பராகவே இருக்குது. அண்ட் வந்து இங்கே உங்களுக்கு 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க.
சீட் வந்து ஃபுல்லாக பிளாக் இன்டீரியர்ஸ் அந்த இதில் தான் வந்து இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டேஸ் நல்லாவே இருக்குது. பேக் சீட் போயிட்டு அந்த கம்ஃபர்ட் எப்படின்னு பார்ப்போமா வாங்க. இந்த காரோட விக்டோரியஸோட பேக் சீட்டுக்குள்ள நான் வந்து உட்காந்தேன்னா ஓகே, இது வந்து என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு நான் செட் பண்ணியிருக்கேங்க. அப்படி எங்கள் அப்பா லெக் ரூமை பாருங்கள், எனக்கு இந்த அளவுக்கு லெக் ரூம் கிடைக்குது. அன்டிடே சப்போர்ட் நல்லாவே இருக்குது. ஸோ வந்து சூப்பராக இருக்குன்றது சொல்கிறத விட நல்லா இருக்குது. இந்த இதுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த கேட்டகரிக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 100 சப்போர்ட். ஹெட்ரூம் பிரச்சனையே இல்லைங்க, நிறையவே எனக்கு வந்து ஹெட்ரூம் கிடைக்குது. கம்ஃபர்டபுளாக என்னால் உட்காந்து போக முடியுது, அதான் விஷயம். அண்ட் இங்கே உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் வித் 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் ஃபுல்லாக பிளாக் இன்டீரியர்ஸ் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. அண்ட் 3 பாயிண்ட் சீட் பெல்ட், ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்டு. சென்டர் பேசஞ்சருக்கு இந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட் கொடுத்துட்றாங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்டு சீட்டுக்கான அமௌண்ட் இங்கேயும் இந்த சீட்லையும் வந்து கொடுத்துட்றாங்க. 3 அட்ஜஸ்டபிள் லெட்டர்ஸ் வந்துடுது, சூப்பர். 3 அட்ஜஸ்டபிள் லெட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ தேர்ட் பேசஞ்சர் உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஹம்ப் இருக்குது, இருந்தாலும் உட்காந்து காட்டுவோம். உட்காரலாம், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்தோன்னா கன்ஃபார்ம் இதை என்ன சொல்கிற கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். பட்டு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். பட் பரவாயில்லைங்க, ரொம்ப ஒன்றும் கன்ஜஸ்டாக தாராளமாக உட்காரலான்னு சொல்லலாம். பின்னாடி உட்காரவங்களுக்கு ஒரு ஏசி வெண்ட்டுமே கொடுத்துட்றாங்கங்க, சூப்பர். நம்ம ஊர் அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் தேவையான ஃபோன் இப்போலாம் வர ஹீட் ஆகுது. அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது, மழை பெய்யுது, கிளைமேட்டை புரிஞ்சிக்கவே முடியலப்பா சென்னையில். ஓகே, அதுவும் இந்த அக்டோபர் நவம்பர் மாதம்லாம் ஓகே, இன்னும் டிசம்பர் வரல. ஓகே, ஸோ வந்து ஏசி வெண்ட் இருக்குது, அதுக்கு கீழே ஃபேன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்பீடு கொடுத்துட்றாங்க. நான் அப்படியே கீழே வந்தேன்னா 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் பின்னாடி உட்காரவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட்டில் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் தான் உங்களுக்கு 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்துடுது. அதுக்கு கீழே ஒரு ஃபோன் வைக்கிறதுக்கான சின்ன ஸ்டோரேஜ். 2 சீட்டுக்குமே வந்து மேகசின் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. அப்புறமா இந்த சைடு ஒரு கிராப் ஹேண்டில்ஸு ஓகே இல்லை, ஒரு லைட் எல்லோ கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்கா, ஸோ எல்லோ கலர் லைட்டு கொடுத்துட்றாங்க இந்த சைடில். அப்புறமா இங்கே உங்களுக்கு ஒரு கிராப் ஹேண்டில்ஸு, ஒரு இந்த இடத்துல கோட் மாட்டிக்கிறதான ஹூக் இருக்குது. இங்கேயுமே வந்து சைடில் எல்லோ கலர் லைட்டு கொடுத்துட்றாங்க, சூப்பர். மாருதி சுசுகி விக்டோரியஸ், அதாவது மாருதி சுசுகி விக்டோரியஸ் இந்த மாதிரி வந்து ப்ரீமியம் செட் ஆஃப் கார்ஸ், ஃப்ளாக்ஷிப் ப்ரீமியம் செட் ஆஃப் கார்ஸ் ஃப்ரம் மாருதி சுசுகிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, இந்த கார் லான்ச் ஆகும்போதுன்னா நெக்ஸால தான் லான்ச் ஆகும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. நெக்ஸா அப்படின்றது என்னன்னா, மாருதி சுசுகியில் 2 அவுட்லெட் இருக்குங்க, ஒன்று வந்து அரினா, ஒன்று வந்து நெக்ஸா. நெக்ஸா வந்து ப்ரீமியம் செட் ஆஃப் கார்ஸில் வந்து லான்ச் பண்ணுவாங்க. பலினோ, கிராண்ட் விட்டாரா, இன்விக்டோ, அந்த மாதிரி அவங்கள்ட்ட நிறைய கார் இருக்குது. இதில் வேகனார், ஸ்விஃப்ட், ஆல்டோ, எக்ஸ்பிரஸோ இது மாதிரி நிறைய கார்ஸ் இருக்குது. அது வந்து அரினாவில் இருக்குது. இது அரினாவில் லான்ச் ஆகுதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு தான். என்னது அரினாவா, என்னது நாகார்ஜுனாவா, அந்த மாதிரி வந்து ஒரு ஷாக்கு தான் கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். நல்லாவே பண்ணியிருக்காங்க. அரினாக்கேந்து ஒரு ப்ரீமியம் கார்னா இந்த விக்டோரியஸ் அப்படின்றதே நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓவராலாக நல்லாவே இருக்குங்க. எல்லா ஃபீஸும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதான் மிஸ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு காடியில் பார்ப்போம். பாய்.